ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் பொரியல், கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கங்க. கடாய் சூடானோன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வரணும். சால்ட் உப்பு எடுத்துருக்கேன், தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கோவக்காய் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், பொடியாக அரிஞ்சு, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அது நான் காட்டல, நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்குங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்குங்க. எங்கள் குழந்தைகள் காய்கறி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த கோவக்காய் காய்னா அவ்வளோ ஒரு விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் கறி டேஸ்ட்டு வரும், அதனால் சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கோவக்காய் பொரியல். வாங்க அடுத்தது கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு பூண்டில் பாதி எடுத்து வச்சுருக்கேன், அதை அரிஞ்சிக்கிறேன். சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சால்ட் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கீரை சிறுகீரை எடுத்துருக்கேன், அதை சுத்தமாக அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கலாம். நல்லா கீரை வெந்து வரும், அப்போ தான் வதங்கி வரும் பாருங்கள். நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் கீரை. தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் திரும்ப லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் கீரைக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.